தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடைய வணக்கம். நான் தான் அண்ணாச்சி பேசுகிறேன். இன்றைய சூழ்நிலையில் ஒரு தமிழ்நாடு அளவில் வர்ற 2026 தேர்தல் நடக்க இருக்கு. இந்த தேர்தல் களம் எதை நோக்கி போகுதுங்கிறதே நம்மளுக்கு புரியாமல் இருக்கு. எந்த கட்சி யாரோட கூட்டி சேருவா, எந்த கட்சியை யார் கூட கூட்டி சேர்ந்து அழிப்பாங்க, ஏதோ ஒரு வினோதமாக போய்கிட்டு இருக்கு. அந்த களம் ஒரு வினோதமாக போய்கிட்டு இருக்கு. இந்த போக்கு தமிழ்நாடு நலனுக்கான போக்கு இல்லை. ஆமாம், தமிழகத்தின் நலனுக்கான அரசியல் போக்கு இது இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் தமிழ் குடிதாங்கி, அவருடைய பையன் அன்புமணி ராமதாஸ் நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சண்டை, எதுக்கு தகராறுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணா திமுகவோட முன்னேற்ற கழகத்தை எடுத்தோம்னா, அங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. என்ன எதிர்பார்க்குறாங்க, அவர் எடப்பாடியார் கூட இருந்தவங்க அது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே புரியல. உங்களுக்கு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் களத்தை எடுத்தோமானால், புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள், அவங்க சொன்ன இதில் தான் அந்த அரசியல் நடக்கும். உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரி, அப்படி தான் இருந்தது. இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. சில அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் திமுகவுக்கு வர ஆரம்பித்தாங்க. திமுகவுக்கு வர 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 அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஆச்சு. இப்போ கூட கணக்கு பார்த்தா அதிமுகவில் இருந்து போனவங்க தான் மெஜாரிட்டியான அமைச்சர்களாக இருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதுக்கப்புறம் அவர் எடப்பாடி வந்தார். எடப்பாடி வந்த உடனே அந்த கட்சியே போயிடும் அப்படின்னு எல்லாரும் ஜோசியம் சொன்னாங்க. ஆனால் நம்ம மட்டும் சரியாக இருந்தோம். ஆட்சி மட்டும் இல்லை, கட்சியையும் காப்பாற்றக்கூடியவர் எடப்பாடியார் அப்படின்னு தான் நம்ம கரெக்டாக தான் இருந்தோம். அதனால தான் ஆட்சியிலலாம் அந்த கொரோனா காலத்துலலாம் நம்ம என்ன சொன்னோமோ அதெல்லாம் செஞ்சாங்க. ஒரு மக்கள் ஆட்சி நடந்தது அன்றைக்கி எடப்பாடியார்கள். அதனால தான் நம்ம புகழ்ந்து பேசணும். மாநாட்டில் கூட நம்ம பிஜேபியில் மாநாடு நடக்கும் கூட ஒரு எடப்பாடியார் அழைச்சி தானே நம்ம மாநாடு நடத்தினோம். ஏன்னா அதை சில இதுகளை செஞ்சு கொடுத்தாங்க. அப்படி ஒரு அமைப்பை எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதல்வராக இருந்து பண்ணாங்க. பிறகு ஒரு அரசியல் களம் தேர்தல் வந்தது, கோட்டை விட்டுட்டாங்க. ஆட்சி கை மாறியது. கை மாறினாலும் ஓரளவுக்கு 1-2 பேரை தவிர இவரை தலைமையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த கட்டமைப்பை சிதைப்பதற்கு டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு லாபி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதிமுக கூட பிஜேபி கூட்டணி, பிஜேபியை பற்றி அசிங்கமாக பேசுகிறாரு அண்ணாமலை. எங்கள் தலைவியை பற்றி அசிங்கமாக பேசுகிறாரு, அதெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லு, இல்லைன்னா அண்ணாமலை இல்லைன்னா தான் கூட்டணி அடித்தார்ல. அப்போ ஆணித்தரமாக ஒரு புரட்சி தலைவியை விட நுட்பமாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் உண்மையை ஒத்துக்கிடணும். அந்த அரசியல் களத்தை கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு. சரி, கூட்டணி அமைச்சாங்க. இப்போ இவரை கூப்பிட்டு என்னென்னமோ லாபி பண்ணுறாங்க. என்னமோ நம்ம வடநாட்டுக்கு நம்ம என்ன கொத்தடிமையா? இப்படி ஒரு சூழ்நிலை போயிடுச்சுன்னா எடப்பாடியாருடைய சிந்தனையும் மாறுபடும். அரசியலுங்க ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்கல்ல. இப்போ கருங்காலி கைகாலி ஆள் காட்டி எட்டப்பர்கள், அவர் யூதாசுகள் எல்லா காலத்துலையும் தான் இருக்காங்க. ராமாயண காலத்தில் அண்ணனை கொல்றதுக்கு விபீஷனை காட்டி கொடுக்கலையா? வாலியை கொல்றதுக்கு சிக்ரீவன் காட்டி கொடுக்கலையா?
அவங்களோட அடிப்படை நோக்கம் என்ன? தான் பதவியில் உட்காரணும். அப்போ அப்படி உடன் பிறந்தவரையே காட்டி கொடுத்து அழிக்கிற இதில் இவரை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ அதுக்கு இடம் கொடுக்காம அதை பண்ணுறது தான் அரசியல். நம்ம ஒவ்வொரு சங்கத்தை எடுத்துக்கிடுங்க, ஒவ்வொரு அமைப்பை எடுத்துக்கிடுங்க, என்ன எப்படி வந்துக்கிட்டு இருக்கோம், அதை எப்படி அடிக்கிறானுங்க. ஜாதி பேரை சொல்லி அடிக்கான், பொம்பளையை காட்டி கொடுத்து அடிக்கான், தண்ணியை வாங்கி கொடுத்து அடிக்கான், சீட்டு கடையில் உட்கார்ந்து பேசுகிறான். சீட்டு கடையில் சீட்டு தானே விளையாடணும், நம்ம சங்கத்தை பற்றி தான் விளையாடுறான். ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி அடிக்கணுன்னாலும் அவனும் அங்கேயும் நம்ம பேச்சு தான் ஓடுது. அவனை எப்படி பண்ணணும், விபரீதமான வளர்ச்சி, அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணுறான். ஒரு சாதாரண சங்கத்துக்கே அந்த கதின்னா அரசியலுக்கு எவ்வளோ பெரிய இது இருக்கும். அதையெல்லாம் நீச்சல் அடித்து வரணும். அவர் அண்ணன் சீமான் இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் அந்த சீமான் அவர்களுடைய பேசுகிற யூடியூப்பை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு, என்ன கொள்கை. நான் கொஞ்சம் பெரும்பாலும் கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டேன், ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் பாருங்கள், அந்த நம்ம சொன்ன அந்த சுதேசி பொருளாதார கொள்கைகளெல்லாம் அழகாக அடித்து கொண்டு பேசியிருக்காரு. அடுத்தாப்புல விஜய் வராரு. இந்த விஜய்க்கு என்னங்க கட்டுப்பாடு? ஏன் இப்படி கட்டுப்பாடு போடுறீங்க? அப்படி வரணும், இப்படி நடக்கணும். உலக சுத்த வாலிபர் எம்ஜிஆர் கட்சி பிரிஞ்சு போகிறாரு, உலக சுத்த வாலிபர் ரிலீஸு எவ்வளவு தடை. ஆமாம், எவ்வளவு தடை. அந்த படத்தை வெளியிடாமல் அடக்குமுறை, அடக்க வீரியம் வந்துக்கிட்டு இருக்கோங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த தப்பை செய்கிறாங்க. எப்பவும் அது செய்யக்கூடாது, அடக்கக்கூடாது யாரையும். அதே மாதிரி விஜய்க்கும் அவர் மாநாடு நடத்துகிறாரு, கூட்டம் நடத்துகிறாரு, ஊர்வலம் போனால் போகிறாரு. அவரை வழிவிடணும். அந்த மாதிரி ஒரு அரசியல் களத்தில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு ஆரோக்கிய அரசியலை இந்த 2026 எலெக்ஷன் சந்திக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் விருப்பம்.